இந்த ஆலயம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி தேவஸ்தானம். அப்போ இந்த ஆலயத்தினுடைய பெருமை, இறந்து போயிடுவார்கள் என்று சொல்லவர்களை கூட நம்ம எழுப்பி அனுப்பியிருக்கோம். ஜகன்களுக்கு மட்டுமல்ல, புவனத்துக்கு தாயாக இருந்தவள் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி. எங்களை கருவறைக்குள்ள போய் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்றது எல்லாமே நாங்கள் செய்கிறோம். அத்தனை அனுமதியும் அவர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. வேற இந்து மதத்திலே வேற எந்த வழிபாட்டிலும் பெண்களுக்கு ஓம்காரம் என்ற அச்சரத்தை சொல்லுவதற்கு கூட அதிகாரம் கிடையாது. இது வேதவியாசர் சொன்னது. ஆனால் ஸ்ரீவித்யா வழிபாடுகளை வந்துவிட்டால் மட்டும் மந்திர உபதேசமே எடுத்து தேவி கிட்ட உட்கார்ந்து மந்திரத்தை பூஜை செய்யலாம். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டாங்க. ஆம்புலன்ஸில் எடுத்தாந்து இங்கே படுக்க போட்டாங்க. குருநாதர் அவருக்கு அம்பாள் அருளால் என்னென்ன பரிகாரங்கள்லாம் செய்யணுமோ செஞ்சு அவர் பழித்து அவர் சுமாராக ஒரு 10 ஆண்டு காலம் வாழ்ந்தார். இந்த திதிகளில் அம்பாளுக்கு நெய் பட்சணம் வச்சு, நெய் விளக்கு வச்சு, அம்பாளுக்கு செண்பக மலரை சாற்றி அல்லது பச்சை தவனத்தை சாற்றி அரசாங்க சம்பந்தப்பட்டது எதை வேண்டு கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய மகாசக்தி புரிந்தவள் ராஜமாதங்கி. அந்த அம்மா இங்கிருந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். உங்களுடைய பெயரான அஸ்திக மகரிஷியை நமக்கு அஸ்திக மகரிஷியை நமன்னு சொன்னால் சர்வதோஷம் அவங்க குடும்பத்தில் இருக்காது, நாகதோஷம் அவங்க குடும்பத்தில் இருக்காது. இங்கே வந்த பிறகு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். நம்ம உள்ளே உட்காந்து பூஜை பண்ணும்போது நம்ம கேட்டால் உடனே இங்கே இருக்கிற விக்கிரகம் பூ விழும். எவ்வளோ இருக்குது லைஃப்பில், ஆனால் எல்லாமே குரு அம்பாள். அம்பாளை விட்டால் யாரும் இல்லை, குரு விட்டாலும் யாரும் இல்லை. ஓம் பத்ரம் கன்னேபிः ஸ்ருண்யாமதேவா பத்ரம் பஸ்யேமாச்சவீர்யஜத்ரஹா ஸ்திரைரங்கைः துஷ்டுவாகும் தஸ்தனூபிः व्यसेमदेवयिदं यदायोः स्वस्ति न इन्द्रो वृधस्रवाः स्वस्ति नः पूषा विश्ववेदाः स्वस्ति नस्तार्क्ष्यो अरिष्टनेमिः स्वस्ति नो बृहस्पतिर्दधातु. ओम शांति शांति शान्तिः. वन्दे गुरुपदद्वन्द्वम् अवाङ्मनचगोचरं रक्तशुक्लप्रभामिश्रम् अदर्घ्यं ध्रुवब्रह्मः सदाशिवासमारम्भं श्रीगण्डाचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तं वन्दे गुरुपरम्पराम्. சத்குரு திருக்கோலக்கா புண்ணிய பூமியிலே அவதாரம் செய்த என்னுடைய உபதேச குரு கைலை மாமணி சாக்த சாகரம், அல்ல அல்ல குறையாத அட்சய பாத்திரமாக மந்திரங்களை அனைவருக்கும் அள்ளி கொடுத்த திருக்கோலக்கா ராமநாத சிவாச்சாரியாரனுடைய பாதங்களை பணிந்து, என்னுடைய குருமாதா ஸ்ரீ ஜெயலட்சுமி அம்பாளை பாதம் பணிந்து, இந்த இடத்திலே அமைந்திருக்கின்ற ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி ஆலயத்தினுடைய பெருமையை பற்றி நாம் பேசுவோம். என்னுடைய பெயர் கணேச சர்மா, ஸ்ரீவித்யா உபாசகர், வாராகி அருளை பெற்றவர். இந்த ஆலயம் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி தேவஸ்தானம், அன்னை வாராகி மந்திர பீடம், சிவானந்தநாதர் அறக்கட்டளைக்கு உட்பட்டது. இந்த ஆலயம் துவங்கி கிட்டத்தட்ட 17 வருடங்கள் ஆகிறது. ஏற்கனவே ஒரு முறை கும்பாபிஷேகம் நடத்திவிட்டோம். அடுத்தது வருகின்ற மார்ச் மாதம் 2வது கும்பாபிஷேகம் நடைபெற இருக்கிறது. இது உங்கள் கவனத்திற்கு முதலே கொண்டு வருகின்றோம். இந்த ஆலயத்திலே அமைந்திருக்கின்ற மூர்த்தங்களுடைய பெருமையை ஸ்ரீ ஹயக்ரீவ பெருமானாலே கூட கூற முடியாது. அவ்வளோ பெரிய பெருமையுடைய ஆலயம். எந்த தெய்வமாக இருந்தாலும் அந்த தெய்வத்தினுடைய பெயரை சொல்லித்தான், அந்த தெய்வத்தினுடைய நாமத்தை சொல்லிதான் அந்த சகசிரநாமமோ அல்லது அஷ்டோத்திர சதநாமமோ அல்லது சூக்தங்களோ தொடங்கும். ஆனால் ஒரே ஒரு தெய்வத்திற்கு மட்டும் ஸ்ரீ மாதா என்று தொடங்கும். என்ன காரணம் என்பதை நாம் உன்னித்து கவனிக்க வேண்டும்.
ஸ்ரீ லலிதா என்று தொடங்கவில்லை. ஆனால் முடிக்கும்போது சிவசக்திக்க ரூபிணி ஸ்ரீ லலிதாம்பிகா என்று முடியும். ஆனால் துவங்குகின்ற போது ஸ்ரீ மாதா ஸ்ரீ மகாராஞ்சி ஸ்ரீமத் சிம்ஹாசனேஸ்வரி என்று தொடங்கும். ஆகினாலே அம்பாளுடைய பெயரை கூறாமல் ஸ்ரீ மாதா என்று கூறுகிறதே என்று நாம் நினைக்கின்ற போது லோகத்துக்கு மட்டுமல்ல, ஜகன்களுக்கு மட்டுமல்ல, புவனத்துக்கே தாயாக இருந்தவள் ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி. பெண்கள் வந்து கருவறைக்குள்ளே போகவே மாட்டாங்க. இந்த ஸ்ரீவித்யா உபாசனை எடுத்து அம்பாளை தொட்டு பூஜை பண்ணுற மாபெரும் பாக்கியத்தை கொடுத்த இந்த என்னுடைய குருநாதருக்கு அனந்த கோடி நமஸ்காரம். அவருடைய அனந்த கோடி நமஸ்காரம். அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை கொடுத்துருக்காரு. பெண்கள் யார் கருவறைக்குள்ளே போகிறாங்க, ஸ்ரீவித்யா உபாசனை கொடுத்து எங்களை கருவறைக்குள்ளே போய் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணி அபிஷேகம் பண்ணுறது எல்லாமே நாங்கள் செய்கிறோம். அத்தனை அனுமதியும் அவர் எங்களுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு என்னுடைய குருநாதருக்கு என்னுடைய வாழ்நாள் முழுக்க நன்றி சொல்லணும். 15 வருஷமாக நான் போகலான்னு ஒரு பிரச்சனையை என்னுடைய குருநாதர் தீர்த்து வச்சார். வெறும் 1/2 மணி நேரம்தான். அப்பேற்பட்ட மாபெரும் சக்தி படைச்சவர். அவருடைய சக்தி வெளியே தெரியாது. அவர் மாபெரும் சித்தர் தான். அவரை நம்பி வந்துட்டா யாருமே கெட்டு போக மாட்டாங்க. அந்த மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் அப்பா என்னுடைய உடம்புல உயிர் இருக்கிற வரைக்கும் மறக்க முடியாதுங்க. என்னுடைய பிரச்சனையை அவர் சரி பண்ணி கொடுத்தார். ஒரே ஒரு 1/2 மணி நேரத்தில் சரி பண்ணி கொடுத்தார். அதுலேருந்து தொடர்ந்து இந்த ஆலயத்துக்கு நான் வந்துட்டுருக்கேன். அவர் ஆசீர்வாதத்தினால நாங்கள் ரொம்ப நல்லாவே இருக்கோம். ஏதாவது ஒரு பிரச்சனை இப்ப கருவறைக்குள்ள வந்து லலிதாம்பிகைக்கு பூஜை பண்றீங்க. அப்படி இருக்கும்போது அந்த நிலை அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த தாயிட்டேந்து எனக்கு கிடைச்ச விஷயம் அப்படின்னா எதை சொல்லுங்க? என்ன விஷயம் அப்படின்னா, வீட்லேயும் பூஜை பண்ணுவோம். எங்களுக்கு வந்து அம்பாள் லலிதாம்பிகையும் ஸ்ரீ சக்கரமும் கொடுத்துருக்காரு, குருநாதர் கொடுத்துருக்காரு. வீட்லேயும் அந்த பூஜை பண்ணுறோம். பூஜை பண்ணும்போது எங்களுக்கு வந்து நடக்கிறதெல்லாம் முன்கூட்டியே தெரிய ஆரம்பிக்குங்க. இந்த பெண்கள் மந்திர உபாசனை எடுப்பது எதற்காக? வேறு இந்து மதத்திலே வேறு எந்த வழிபாட்டிலும் பெண்களுக்கு ஓம்காரம் என்ற அச்சரத்தை சொல்லுவதற்கு கூட அதிகாரம் கிடையாது. இது வேதவியாசர் சொன்னது. ஆனால் ஸ்ரீவித்யா வழிபாடுகளை வந்துவிட்டால் மட்டும் மந்திர உபதேசமே எடுத்து தேவி கிட்ட உட்கார்ந்து மந்திரத்தை பூஜை செய்யலாம். ஆகையினாலே தான் இந்த வழிபாட்டு முறையை நாம் எடுத்து கொடுத்து இதை செய்துட்ருக்கோம். அப்போ இந்த ஆலயத்தினுடைய பெருமை, இறந்து போயிடுவார்கள் என்று சொல்லவர்களை கூட நம்ம எழுப்பி அனுப்பியிருக்கோம். 108 ஆம்புலன்ஸில் எடுத்தாந்து இந்த இடத்துல போட்டு, ஐயா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் உயிர் பிரிய போது என்னை காப்பாற்றி கொடுங்கன்னு சொல்லும் போது காப்பாற்றி கொடுத்துருக்கோம். இதை இந்த ஊரில் கேட்டால் சொல்லுவாங்க. எப்போ அந்த கோவிலுக்கு போப்பா, அவங்க பிரச்சனை தீர்ந்து போயிடும். எந்த கோவிலுன்னு அந்த சொல்லுவாங்க. எவ்வளோ பேருக்கு திருமணமாகாத நிலை, இங்கே வந்து அன்னை வாராகி இடத்துல 8 வாரம் 8 பஞ்சமி அன்னைக்கு விளக்கேற்றினாலே அவருக்கு திருமணம் கை கூடிடும். கோடிக்கணக்கிலே நஷ்டம், கோடிக்கணக்கிலே பிரச்சனை. நான் சொல்கிறது லட்சம் இல்லை, கோடிக்கணக்கு. நான் அடிக்கடி இந்த ஆலயத்துக்கு வரவங்களுக்கு ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவேன். என்கிட்ட ஏன் சொல்கிறேன், நீ அங்கே உட்காந்துக்கிற அவகிட்ட போய் சொல்லுவேன். நானும் உன்னை போல் மனுஷன். எனக்கும் கோவம் வரும், எனக்கும் பசி வரும், எனக்கும் வெளிக்கு வரும். நானும் மலைஜலம் கழிக்கிறேன். இன்னும் மந்திர தேர்ச்சி இருக்கிறதுனால நாங்கள் மந்திரம் சொல்லிக்கிறோம், நீங்கள் மந்திரம் சொல்ல மாட்டீங்க. வித்தியாசம் அதுதான். ஆகையினால நீ அவகிட்ட போய் சொல்லு, அவ உனக்கு தீர்த்து கொடுப்பா. அல்ல குறையாத பாத்திரத்தை வைத்து கொண்டிருப்பீர்கள். இப்போ இந்த இடத்துக்கு வந்துறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை எப்படி இருந்துச்சு, இங்கே வந்ததுக்கப்புறம் வாழ்க்கை எப்படி மாறி இருக்கு? நான் இங்கே வந்த பிறகு ரொம்ப 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 சந்தோஷமாக இருக்கேன். என்னோடய வாழ்க்கை, என் பொண்ணு வந்து பெரிய லெவல் யூகே போயிட்டு படிச்சுட்டு வந்திருக்கா. இன்றைக்கி டாக்டராக இருக்கா. இன்றைக்கி அடுத்தது அவளுக்கு மேரேஜ் வச்சுருக்கேன். நான் 27ஆம் தேதி மேரேஜ் வச்சுருக்கேன். நல்லா இருக்கா. மாப்பிள்ளையும் அயர்லாண்டில் கொடுத்துருக்கா. எல்லாமே அவளோட கருணை தான். சரி, இந்த இடத்துல நீங்கள் பார்த்த சக்தினா என்ன? இது எனக்கு இந்த இடம் ஒரு விஷயத்தை உணர்த்துச்சுன்னா எதை சொல்லுவேன்? ஆமாம், எல்லா சக்திக்கும் மேலே என் குருநாதர சக்தி இருக்குது. என் குருநாதருக்கு அடுத்தபடியாக தெய்வ சக்தி இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலேயும் நான் ரொம்ப நொந்து வந்து இந்த இடத்துல சேர்ந்தேன். நான் இல்லை அப்படின்ற நிலைமையில் வந்து இங்கே சேர்ந்தேன். ஆனால் இன்றைக்கி என்ன மாதிரி ஒரு சந்தோஷப்படுற ஆளும் கிடையாது. அவ்வளோ சந்தோஷத்தில் இருக்கேன், அவ்வளோ பெரிய இடத்துல இருக்கேன். ஆகையினால இங்கே குறுக்கே தாயை பற்றி சொல்ல வேண்டுமானால் ராஜமாதங்கேஸ்வரி, ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரியுடைய மந்திரி தேவதை, மந்திரினி அப்படின்னு சொல்லலாம். ஸ்ரீவித்யாவிலே 3 விதமான குருநாதர்கள் உண்டு. ஒன்று தத்தாத்திரேயர், 2வதாக தட்சிணாமூர்த்தி பகவான், 3வதாக அயக்கிரீவ பெருமான். இந்த அயக்கிரீவ பெருமானுக்கு சமானமாக இருக்கக்கூடியவள் ராஜமாதங்கி.
உலகத்தினுடைய வசிய தேவதைங்க. நீங்கள் தமிழ்நாட்டில் இப்போ தான் சில இடத்துல இந்த ராஜமாதிங்க ஆலயம் கட்டிகிட்டு இருக்காங்க. இங்கே மட்டும்தான் லலிதாவோடு இருக்கக்கூடிய ராஜமாதங்கி இந்த ஆலயத்தில் மட்டும்தான் இருக்கின்றாள். திருப்பாச்சூர் லலிதாம்பிகை ஆலயத்தில் மட்டும்தான் தன்னுடைய தலைவியான லலிதா மகா திருபுர சுந்தரியோட ராஜமாதங்கி உட்கார்ந்துருக்கிறார். அந்த அம்மாவுக்கு நெய் விளக்கு வச்சு 16 சுத்துனா நீ கேட்டதையெல்லாம் கொடுப்பாள். உலகத்தை வசியம் செய்து கொடுப்பாள். சர்வலோக வசங்கரி, சர்வ சத்துவ வசங்கரி, சர்வ தேவ வசங்கரி, திரைலோக்கியம் மே வசமானாய ஸ்வாகா. அவளுடைய மந்திரத்தில் ஒரு பகுதி நான் சொல்லியிருக்கேன். 3 லோகம் எனக்கு வசியமாக வேண்டும் அப்படின்னு சொல்லுது. அது திரைலோக்கியம் வசமானாய ஸ்வாகா. அம்பாள் கையில் 2 கிளி இருக்கும். எல்லா தேவிகிட்டும் ஒரு கிளி இருக்குது. ஆனால் ராஜமாதங்கிட்ட 2 கிளி இருக்கும். இந்த 2 கிளி தான் நீ யார் வந்தாங்க யார் போனாங்கன்ட்டு போயிட்டு அம்பாள் கிட்ட சொல்லுமா. ஆகினாலே நீங்கள் மாதங்கியை வந்து தரிசனம் பண்ணும் போது அந்த கிளியை பார்க்கணும். கிளியை பார்த்து கிளிக்கிட்ட சொல்லணும், எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, எனக்கு தீர்த்து கொடுன்னு அந்த கிளிக்கிட்ட சொல்லணும். அம்பாள் முகத்தை பார்க்கக்கூடாது. ஆக மாதங்கி உலகத்தினுடைய வசிய தேவதை. யார் பூஜை செய்கின்றார்களோ இந்த பூஜை செய்த பலனை அப்பொழுது அந்த நிமிடத்திலே கொடுத்துருவா. அப்போ அம்மாவுக்கு பிடிச்சமான திதி 16 திதியும் பிடிச்ச திதி தான். இருந்தாலும் பர்டிகுலராக சஷ்டி திதி ரொம்ப ரொம்ப பிரியமான திதி, அஷ்டமி ரொம்ப பிரியமானது, நவமி பிரியமானது, பௌர்ணமி பிரியமானது. இந்த திதிகளில் அம்பாளுக்கு நெய் பட்சணம் வச்சு நெய் விளக்கு வச்சு அம்பாளுக்கு செண்பக மலரை சாற்றி அல்லது பச்சை தவனத்தை சாற்றி, உனக்கு குழந்தை வேணுமா குழந்தை கேளு, அரசாங்க வேணுமா அரசாங்க வேலை கேளு, நான் வழக்கறிஞர் ஆகணுமா வழக்கறிஞர்கள், அரசாங்க சம்பந்தப்பட்டது எதை கேட்டாலும் அள்ளி அள்ளி கொடுக்கக்கூடிய மகாசக்தி புரிந்தவள் ராஜமாதங்கி. அந்த அம்மா இங்கிருந்து அருளாட்சி செய்து கொண்டிருக்கின்றார். இங்கே பொறுத்த வரைக்கும் எல்லாமே குரு தான். இங்கே நான் இருக்கேன்னா உயிரோடு இருக்கிற காரணம் என்ன, எல்லாமே குரு. குரு இல்லைன்னா நான் இல்லை. என்னோடய லைஃப்பில் நிறைய நடந்திருக்கு. இப்போ நான் உயிரோட இந்த இடத்துல நின்று நான் பேசுகிறேன்னா என்னோட குரு. அவர் இல்லைன்னா நான் இல்லை. எவ்வளோ இருக்குது லைஃப்பில், ஆனால் எல்லாமே குரு அம்பாள். அம்பாளை விட்டால் யாரும் இல்லை, குரு விட்டாலும் யாரும் இல்லை. அந்த மாதிரி தான் என்னோட நிலைமை. சரி, என்ன ஆச்சு? எந்த நிலைமையில இங்கே வந்தீங்க? என்ன மாறுச்சு? உயிர் போகிற ஸ்டேஜ். என் உயிர் போக போகுது. அந்த உயிரை காப்பாற்றினது என்னோட குரு. இப்போ நான் என் உயிர் போனோன்னா 4 வருஷம் இருக்குது. போகிறதுக்கு முன்னாடி என் குரு என்னை காப்பாற்றிட்டாரு. என் வீட்டில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே தீர்த்தது என்னோட குரு. அம்பாளுக்கு பூஜை பண்ண வச்சது என்னோட குரு. என்னோட என்ன சொல்கிறது, எல்லாமே என் குரு. குரு தான். குரு இல்லாமல் எதுவும் இல்லை. எல்லாமே குரு. இந்த கோயிலை பற்றி சொல்லுங்கள். இங்கே உள்ள தெய்வங்கள் எப்படிப்பட்டவங்க? நான் இங்கே எப்படி வந்தேன்னா என்னோட அம்பாள் வாராகி. என்னோட குரு கேட்பார், அடிக்கடிக்கு ஒரு வார்த்தை கேட்பார். நீ எப்படி வந்த, யாரை சொல்லி வந்த அப்படின்னு கேட்டிருக்காரு நிறைய வாட்டி. யாரை சொல்லியும் வரலைங்க அப்பா. அப்பான்னு தான் கூப்பிடுவேன் நான் அவரை. யாரை சொல்லியும் நாங்கள் வரலைங்கப்பா. நான் வந்ததுன்னா நான் எதர்ச்சியாக தான் வந்தேன் அப்படின்னு தான் நான் சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட. இல்லை நீ யார் சொல்லியே தான் வந்திருக்க அப்படின்னு சொன்னார். இல்லைங்கப்பா நான் மட்டும்தான் வந்தேன் அப்படின்னு சொன்னேன். அவருக்கு தெரியல அவருக்கு. ஆனால் அவர் சொன்ன வார்த்தை, உன் பின்னாடி அம்பாள் வந்தா, உன்னை கூட்டு வந்தது வாராகி. அந்த ஒரு நிமிஷம் மெய் சிலுக்க முடியாத ஒரு உணர்வு எனக்கு. அம்பாள் என்னை கூட்டு வந்தது இந்த இடத்துக்கு என் உயிரை காப்பாற்றுறதுக்காக. நான் இந்த கோவிலுக்கு வரத்துக்கு முன்னாடியே வாராகியை நான் கும்பிட்டுட்டு இருந்தேன். இந்த உயிர் இருக்கிறதுனா எல்லாமே அம்பாள் தான். நீ இங்கே போனால் மட்டும்தான். எவ்வளோ இடத்துக்கு நான் போயிருக்கேன், எவ்வளோ கோவிலில் சுற்றியிருக்கேன். ஆனால் எங்கே போயுமே என்னால் என் உயிரை காப்பாற்ற முடியல, என் குடும்பத்தை காப்பாற்ற முடியல. இங்கே வந்த பிறகு தான் நான் உயிரோடு இருக்கேன், என் குழந்தை உயிரோடு இருக்குது, என் குடும்பம் உயிரோடு இருக்குது. அதுக்கு எல்லாமே என்னோட குரு என் அம்பாள் வாராகி. இரண்டாவதாக மகாவாராகி. இன்றைக்கு உலகம் முழுவதும் விமர்சித்து பேசக்கூடிய தாயாக இருக்கக்கூடியால் வந்தே தீரணும். இனிமேல் உக்ர தேவதைகள் வெளியே வரணும். ஏண்டான்னா சனாதனத்தை ஒழிச்சிடுவேன், அதை ஒழிச்சிடுவேன்றான். ஆகியனால இவங்கெல்லாம் வெளியே வருவாங்க. தசமகா வித்யா தேவியிலே இவ பகலாமுகின்னு பேர். இவ வெளியே வந்துட்டான். இன்னும் 9 தேவிகள் வெளியே வரணும். ஆகியனால மகாவாராகி தேவிக்கு மந்திரத்தினுடைய உச்சகட்டமாக ஸ்ரீவித்யாவினுடைய உச்சகட்டமாக இருக்கக்கூடிய ஸ்ரீவித்யா தசமகா வித்யாவில் பகலாமுகின்னு ஒரு பேர் அவருக்கு. அன்னையினுடைய தளபதி, லலிதாவினுடைய தளபதி. அப்போது மாதங்கியும் வாராகியும் ஏன் அவதாரம் எடுத்தார்கள்னா, பண்டாசுரனுடைய பிள்ளைகளை வதம் பண்ணுவதில் விசுக்கிர பிராணகரண வாராகி வீரிய நந்திதா. விசுக்கிரனை வதம் பண்ணுவதற்காக வாராகி வந்தா. விஷங்கவத தோஷிதா மாதங்கி விஷங்கனை வதம் பண்ணுவதற்காக வந்தா. சாஸ்திரங்கள் என்ன சொல்றதுன்னா, கருப்பு ஆடையிலே பிரியமானவள் வாராகி.
கருப்பு ஆடையோ அல்லது கருநீல வண்ணத்தையோ அணிந்து கொண்டு வாராகியை பூஜை செய்தால் வாராகி திருப்திப்படுவா. கொள்ளு பணியாரத்தை வைத்தால் வாராகி திருப்திப்படுவா. எள்ளு பதார்த்தத்தை வைத்தால் வாராகி திருப்திப்படுவா. கோரைக்கிழங்கை சமைத்து வைத்தால் வாராகி திருப்திப்படுவா. ஹோமத்திலே மஞ்சள் கடுகோடு கோரைக்கிழங்கை சேர்ந்து செஞ்சிட்டான்னா எதிரியை மாய்க்கலாம், சொல்லி அடிக்கலாம். இதுதான் உனக்கு உன் வீட்டில் இதுதான் நடக்க போது, இது நடந்தே தீரும், போய் பாருன்னு சொல்லிட்டு செய்யலாம். அப்படிப்பட்ட மகாசக்தி சொன்னதை செய்து கொடுப்பாள். அடுத்த சன்னதியாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்றால் நாகர்களோடு இருக்கக்கூடிய சண்டிகா தேவி. நாகங்கள் மொத்தம் கோடிக்கணக்கான நாகங்கள். இந்த நாகத்தில் ஜனமேஜய மகாராஜன் சர்பயாகம் செஞ்சு யாகங்களை அழிக்கின்ற போது அஸ்திக மகரிஷி என்பவர் இந்த யாகத்துறையை தடுத்து நிறுத்துறாரு. ஏதோ ஒரு பாம்பு தப்பு பண்ணிச்சு, ஏன்னா எல்லா பாம்பையும் சாவடிக்கணும், ஜனமேஜயன்கிட்ட சண்டை போடுறாரு. சண்டை போட்ட உடனே நிறைய கதைங்க. அது கடைசியில் அஸ்திக மகரிஷியை ஜனமேஜயனால் ஜெயிக்க முடியவில்லை, வெற்றி காண முடியவில்லை. அப்போது ஆதிசேஷனும் வாசுகியும் எங்களை காப்பாற்றிட்டீங்க சுவாமி, என்ன செய்கிறதுன்னு கேட்குறாரு. அப்போது அந்த நாகங்கள் சொல்லிச்சான், சுவாமி காலையில் சந்தியாவந்தனம் செய்கின்ற போது உன்னுடைய நாமத்தை யார் சொல்லுகின்றார்களோ அவர்களுக்கு நாகதோஷத்தை நான் காட்ட மாட்டேன். உங்களுடைய பெயரான அஸ்திக மகரிஷியை நமகன்னு சொன்னால் சர்பதோஷம் அவங்க குடும்பத்தில் இருக்காது, நாகதோஷம் அவங்க குடும்பத்தில் இருக்காது. எங்களால் ஏற்படக்கூடிய, என்னுடைய வம்சத்தினாலே ஏற்படக்கூடிய எந்த ஆபத்தும் அவர்களுக்கு இருக்காது என்று அவள் கூறினாள். ஆகையினால சர்பங்களோடு இங்கே சண்டிகா பரமேஸ்வரி இருக்கான். மகிஷாசுரனை வதம் செய்தவள். புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய நவராத்திரி இங்கே மிகச் சிறப்பாக செய்வோம். ஆகையினால சண்டிகா பரமேஸ்வரி. அவளுடைய பக்கத்தில் பார்த்தீங்கன்னா மகாபிரத்யங்கரா தேவி. ஸ்ரீ லலிதாவினுடைய நிழல். இந்த மந்திர தீட்சையில் வரும்போது அங்க பிரத்யங்கம் என்று சொல்வார்கள். அவள் பிரத்யங்க தேவதை, அதனால தான் பிரத்யங்கரான்னு பேர். அங்க தேவதை அஸ்வாரோட சம்பத்கரி மாதா. ஆகையினால அவள் பிரத்யங்க தேவதை. நரமாம்சத்தை சாப்பிடக்கூடியவள். வேப்ப மரத்து அடியில் தான் அவள் இருக்கணும். அதனால தான் அந்த வேப்ப மரத்தை எடுக்காமல் அம்பாளை வேப்ப மரத்தை கீழே வச்சுருக்கணும். இரவு 12 மணிக்கு பூஜை செய்வது அவளுக்கு ரொம்ப விசேஷமானது. அம்பாளுக்கு ரொம்ப பிரியமானது இழுப்பு எண்ணெய் விளக்கு, ஆமணுக்கு எண்ணெய் விளக்கு ரொம்ப பிரியமானது. புளியோதரை என்று சொல்லக்கூடிய சாதம் அம்பாளுக்கு நெய்வேத்தியம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும். கருப்பு உளுந்தில் வடை செய்து வைப்பது ரொம்ப பிடிக்கும். மரணத்தை தடுத்து நிறுத்துவாள். எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் மரணத்தை தடுத்து நிறுத்துவாள். எனக்கு கூட இப்போ 3 மாதத்துக்கு முன்னாடி மேஜர் ஆக்சிடெண்ட். இன்றைக்கி உங்கள் எதிர்க்க உட்காந்து பேசுகிறேன்னா அம்பாளினுடைய கிருபை தான். அப்படிப்பட்ட ஆபத்தில் இருந்து வெளியே வந்தேன்னா அன்னை பிரத்யங்கராதேவி அதுக்கு ஒரு காரணம். பிரத்யங்கராதேவினுடைய இன்னொரு பெரிய மகிமை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். நரசிம்மனுடைய கர்ப்பத்தை அடக்கியவன் சரபன். சரபனுடைய வலது ரெக்கையாக இருக்கக்கூடியவள் அன்னை பிரத்யங்கரா. அதே மாதிரி என்னோட லைஃப்பில் மேரேஜ் ஆகி எங்கள் வீட்டுக்காரர் வேலைக்கு போகலை. சாப்பாட்டுக்கே கஷ்டப்பட்டோம். குழந்தை, என் பிள்ளை கை குழந்தை, சின்ன பிள்ளை, 5 மாதம், சாப்பாட்டுக்கே இல்லாமல் நிலைமையில் வந்தோம். அப்புறம் இதில் தான் இருக்கும். இந்த ஊர் தான் நாங்கள் கோட்டை காலனின்னு சொல்லுவாங்க. வரும்போது என்னம்மா ஆச்சு ஏதாச்சுன்னு கூட கேட்கல. என்னம்மா என்ன அப்படின்னாரு. சாமி நான் இது மாதிரி அப்போ தான் வந்த புதுசு. சாமி நான் சாமி கும்பிட போகிறேன். என்ன பிரச்சனைக்காக வந்திருக்கீங்க? இந்த மாதிரிப்பா இவ்வளோ பிரச்சனை இருக்குது, இது சரி பண்ணணும்மா. நீங்கள் விளக்கு போடுங்க. வாராகிக்கு தான் வாராகி எல்லா தெய்வமே இங்கே சக்தி உடையவங்க தான். வாராகிக்கு தேங்காய் விளக்கு போடுறது ரொம்ப விசேஷம், அது போடுங்க. அதேமாதிரி லலிதாவை வணங்குங்க, இப்படி தான் சொல்லுவார். அந்த மாதிரி போட்டால் நம்ம எந்த பிரச்சனைக்காக வரோமோ அதுக்கான தீர்வு சொல்லுவார். அது செஞ்சோன்னாக்கா சரியாயிடும். அடுத்ததாக கடைசியாக மகாபைரவன் நம்முடைய ஆலயத்தில் இருக்கக்கூடியவன் காலசம்ஹார பைரவர். 64 பைரவர். அந்த 64 பைரவரில் அஷ்டபைரவர் பிரதானமான பைரவர். அசிதாங்க பைரவர், ருரு பைரவர், பீஷண பைரவர், குரோத பைரவர், கபால பைரவர், சண்ட பைரவர், சம்ஹார பைரவர். நம்முடைய ஆலயத்தில் இருக்கக்கூடிய சம்ஹார பைரவர். கையிலே சங்கு சக்கரத்தோடு இருக்கக்கூடியவர். 7 சனி இருக்கக்கூடியவர்கள், ராகு கேது தோஷம் இருக்கக்கூடியவர்கள். இப்பொழுது குறிப்பாக சொல்லிவிடலாம். மீனராசி உடையவர்கள், கும்பராசி உடையவர்கள், மகர ராசி உடையவர்கள், கடகராசி உடையவர்கள். இந்த கால சம்ஹார பைரவருக்கு கடு எண்ணெயில் விளக்கு வைத்தால் அந்த சனிதோஷம் நீங்கும். ஆகையினால சம்ஹார பைரவன் எந்த ஆலயத்திலும் இல்லாத ஒரு பெருமை. நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஆலயத்தில் சம்ஹார பைரவனுடைய வாகனமாக சிம்மம் இருக்கும். எந்த பைரவனுக்கும் நாய் வாகனமாக இருக்கும், சுன வாகனம் இருக்கும். ஆனால் இங்கே சிம்ம வாகனம். ஆகையினால 8 விதமான பைரவருக்கு 8 விதமான வாகனம் உண்டு. மக்கள் மத்தியில் நாயின்னா பைரவர்னுலாம்.
நாய் அவருக்கு வாகனம், அவர் எப்படி பைரவர் அவர்? ஆகையினால நான் மகேந்திரா காரை வச்சுன்னுக்கிறேன்னா அதை மகேந்திரா வராருன்னு சொல்லக்கூடாது, கணேச வராருன்னு தான் சொல்லணும். அதுபோல் என்ன நாய் வருதுன்னா பைரவர் வராருன்றாங்க. பைரவர் வரல, அவர் வாகனம் வருது, இதை நம்ம சொல்லணும். ஆகையினால பைரவன் அப்படின்னு சொல்கிறான், இதை நம்ம பார்க்கணும். ஆகையினால இங்கே இருக்கக்கூடிய அந்த 8 பைரவனுடைய ஒரே சக்தியை பெற்றவன் சம்ஹார பைரவர். கடைசியாக இந்த ஆலயத்தினுடைய பிரதான தேவதை அரசி, உலகத்தினுடைய நாயகி, ஆதி தேவி என்று சொல்லக்கூடிய ஸ்ரீ லலிதா மகா திரிபுர சுந்தரி. இவளுக்கு மட்டும்தான் ஸ்ரீசக்கரம் உரியது. இந்த அம்பாளுக்கு மட்டும்தான் விதவை கூட பூஜை செய்யலாம் என்று ஹயக்கிரீவர் சொல்கிறார். நல்லா புரிஞ்சுங்க, நான் குறிப்பிட்டு சொல்வது விதவை கூட பூஜை செய்யலாம் அப்படின்ற ஒரு சாஸ்திரம் இருக்கிறதுலான்னா அது ஸ்ரீ லலிதாவினுடைய ஸ்ரீவித்யா வழிபாடு தான். ஆகினால ஸ்ரீவித்யா வழிபாடில் நிர்பேதா பேதநாச்சினி, பேதம் என்பதே கிடையாது. எந்த ஜாதி, எந்த ஊர், எந்த மதம் கிடையாது. நீ மனிதனாக இரு, தெய்வத்தை நம்பு, சத்தியமாக வாழி, நீ அம்பாளை பூஜை பண்ணலாம். நடிக்காதே. நாடகத்தால் போல் உன் அடியார் நடுவே நடித்து வீடகத்தை புகுந்தடிவேன் அப்படின்னு சொல்லுவார் மாணிக்கவாசகர். நாடகத்தை போல் நடிக்கக்கூடாது. நானும் தெய்வம் சொல்லுங்க, அப்பா முருகா என் பொண்டாட்டிக்கு வந்து எவ்வளோ இது வேணும் இப்படிலாம் கேட்காதே. உனக்கு என்ன வேணுன்றது அவளே தெரியும். தனம் தரும், கல்வி தரும், ஒரு நாளும் தளர்வரியா மனம் தரும், தெய்வ வடிவம் தரும், நெஞ்சினில் வஞ்சமில்லா இனம் தரும், நல்லனவை எல்லாம் தரும், அன்பர் என்பவர்க்கே. இதெல்லாம் யாருக்கு கொடுக்குன்னா லலிதாவினுடைய அன்பருக்கு தான், வேற யாருக்கும் கிடையாது. அபிராமி கிடைக்கன்கிறேன்னு முடிச்சிடறார். யாருக்கு கிடைக்கண்டா இதெல்லாம்? அபிராமியை வணங்குறவனுக்கு கிடைக்கும். அபிராமி யாரு? லலிதா. சிம்பிள். அப்போ அபிராமியினுடைய காதில் இருக்கக்கூடியது என்ன? ஸ்ரீசக்கர தாடங்கம். இந்த ஸ்ரீசக்கர தாடங்கத்துக்கு யார் அதிதேவதை? லலிதா. சைக்காலஜி. ஆகையினால அபிராமி சாமி அவள் பேர், அவளை எப்படி நீங்கள் லலிதான்னு சொல்லுவீங்க? காதில் இருக்கிற தாடங்கம் எதுப்பா? ஸ்ரீசக்கரம். அப்போ இந்த தாடகத்தினுடைய ஸ்ரீசக்கரத்தினுடைய அதிதேவதை யார்? லலிதா. ஆகையினால அவள் தான். காலசம்காரமூர்த்தி திருக்கடையூரில் யமனை 8 உதைத்தது இறைவனுடைய இடது பாதம், வலது பாதம் இல்லை. நல்லா உன்னித்து கவனிக்கணும். இடது பாதம் அம்பாளுக்கு உரியது, சிவனுக்கு உரியது வலது கால். வலது கால் உதைக்கலை, இடது கால் தான் உதைச்சது. இதை நாம் எதிர்த்து பார்க்கணும். ஆகையினாலே தன்னுடைய அடியார் எந்த ஆபத்து வந்தாலும் அதை நேரடியாக சென்று சந்தித்து தீர்த்து வைக்கக்கூடிய பெருமை ஸ்ரீ லலிதாவுக்கு உண்டு. ஆகையினாலே என்னுடைய இயற்பெயர் கணேசன், என்னுடைய தீட்சாநாமம் மந்திரம் எடுத்து பூர்ணாபிஷேகம் பெற்று எனக்கு தீட்சாநாமம் ஸ்ரீ மித்ரேசானந்தநாதர், ஸ்ரீ வித்யா உபாசகர் ஸ்ரீ மித்ரேசானந்தநாதர். ஆலயம் இருக்கின்ற இடம் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருந்து, திருவள்ளூர் தலைமையம் உழவர் சந்தையிலிருந்து சரியாக 3 கிலோமீட்டர், கடம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சரியாக 3 கிலோமீட்டர். ஆகையினால கடம்பத்தூர் ரயில்வே ஸ்டேஷனில் இறங்கி ஆலயத்தாண்ட வந்துடலாம். திருவள்ளூரில் இறங்கி அங்கேருந்து உழவர் சந்தை வந்து அங்கேருந்து இங்கே ஆலயத்துக்கு வரலாம். எவ்வளோ பெருமைகள் வாய்ந்தது இந்த ஆலயம். அம்பாளினுடைய பெருமையை இந்த டிவைன் யூடியூப் சேனல் எடுப்பதுக்கு பார்த்து மிக மிக மகிழ்ச்சி. இதற்கு ஏற்பாடு செய்த எங்களுடைய ஆலயத்தினுடைய நிர்வாகி ஆதித்யா டீ கடை முதலாளி ஜெகதீஷுக்கும் இந்த இடத்துல நன்றி கூற விரும்புகின்றோம். எல்லோருமே நாம் சீரும் சிறப்பும் பெற்று வாழ வேண்டும் என்று என்னுடைய குருநாதனுடைய பாதத்தை வணங்கி அன்னை லலிதானுடைய ஆசீர்வாதம் எல்லோருக்கும் நிறையட்டும் என்று கூறி எல்லாமே நடைபெறும். எல்லாம் வல்லாந்தனையே ஏற்று. சிவசிவா சிவசிவா சிவசிவா.